இயேசுவின் நாமத்திலே உங்களை இந்த நாளினுடைய தேவ வார்த்தை மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். யோபுவினுடைய புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு அற்பமான ஒரு ஆரம்பமா இருக்கலாம். துவக்கம் என்னது பாருங்க, துவக்கம் அற்பமா இருந்தாலும் நீங்க எந்த காரியத்திலே உங்கள் துவக்கமானது அற்பமாய் காணப்படுகிறதோ பாருங்க, ஆனா உங்களுடைய முடிவை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? சம்பூரணமா மாத்த போறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு வரைக்கும் காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு. திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இங்க யோபுவை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய துவக்கம் அற்பமாய் ஆரம்பித்ததான், ஆனா முடிவை கர்த்தர் சம்பூரணத்தினாலே நிரப்பினார். உங்களுடைய வாழ்வு, உங்க ஊழியம், உங்க குடும்பம் எதுவா இருந்தா, உங்க வேலை எதுவா இருந்தாலும், ஒருவேளை நீங்க அற்பமா இதை ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் கர்த்தரோ அதை சம்பூரணமாக முடிவடைய பண்ணுவார். அதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆனா யோபுவை குறித்து நான் சொல்லும் போது, யோபு எல்லாவற்றையும் இழந்தான். ஆனா அவன் யாரை இழக்கலன்னா, ஆண்டவரையோ அவன் இழக்கவில்லை. கிட்டத்தட்ட 9 மாத சிறையிருப்புக்கு பின்பாக யோபுவை கர்த்தர் நினைத்தார். அவனை அபரிதமாக சம்பூரணமாக ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஆனா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா பாருங்க. அவன் ஆண்டவருக்கு பயந்தவனாக இருந்தானா. கர்த்தருக்கு பயந்து அவன் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாக அவன் இருந்தானா. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்குள்ளாக உத்தமனாக தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக வாழுகிறவர்களுக்கு தான் என்ன வருதுன்னா, நிறைய பிரச்சனை வருது, நிறைய நஷ்டங்கள் வருது, நிறைய நெருக்கங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய அவமானங்கள் வருது. ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கும் பொழுது, முடிவிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் நிச்சயமாக நாம் கண்டடைய முடியும். யோபு 28:28 படிச்சு பாத்தீங்கன்னா, மனுஷனை நோக்கி ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். எதுங்க? மனுஷனை நோக்கி கடவுள் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு விலகுவார்களாம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. எது புத்தியா? பொல்லாப்பை விட்டு விலகிறணும். தேவனுடைய பிள்ளைகள் பொல்லாப்பான காரியங்கள் வரும்போது அதை விட்டு விலக நினைப்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஞானம். ஆனா யோபு இப்படிப்பட்டவனா தான் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தார். ஆனா கவனிங்க, அதே யோபு 8வது அதிகாரத்துல, இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. நீங்க உத்தமமா வாழும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உத்தமனுக்கு கர்த்தரே துணையா இருப்பாராம். உத்தமனுக்கு கர்த்தரே துணையா இருப்பாராம். உத்தமனுக்கு ஆண்டவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் கட்டாயமாய் கடந்து வரும். பைபிள் அப்படித்தான் போட்டிருக்கு. தேவன் உத்தமனை வெறுக்க மாட்டார், பொல்லாதவனுக்கு கை கொடுக்க மாட்டார். அடுத்த வார்த்தைகளை இனி அவர், நல்ல கவனிங்க, இனி அவர் அப்படின்னா, துவக்கத்துல நம்ம துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தோம், துவக்கத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா முடிவுல அவர் நம்மளை எப்படி மாத்த போறாரா? இனி அவர் உன்னுடைய வாய நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவாரு. இனி நம்முடைய வாயை என்ன செய்வார் ஆண்டவரே? என்னையா எப்ப பார்த்தாலும் சந்தோஷமாவே இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாவே இருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னா, எனக்குள்ள இயேசு இருக்கிறார்.
எத்தனை துக்கங்கள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் பாடுகள் வந்தாலும், என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே அவைகளை எல்லாவற்றையும் நான் மேற்கொள்வது மட்டுமல்ல, நான் எப்போதும் அவருக்குள்ளாக சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக நான் இருப்பேன். அதான் இதோ இனி அவர் உடைய வாய நகைப்பினாலும் உன்னுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். அதுக்கு பதில் என்ன செய்வாரா? உன்னை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்க வெக்கத்தால மூடப்படுவாங்க. யாரு தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் மேல யாரும் குற்றம் சுமத்த முடியாது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? அவரே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது யாரு? நம்மள எல்லாத்துலயும் ஆக்கினைக்கு விலைக்கு நம்மளை நீதிமானா மாத்தி இருக்கிறார் இயேசு. பாக்குறோம், உம்மை பகைக்கிறவர்கள் வெக்கத்தால் மூடப்படுவார்கள். துன்மார்க்கனுடைய கூடாரா அப்ப நீதிமான்களுடைய கூடாரா? துன்மார்க்கனுடைய கூடாரம் அழிஞ்சு போகும், ஆனா நீதிமான்களுடைய கூடாரம் செழிக்க. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கூடாரங்கள் செழிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்முடைய வீட்டுக்குள்ள சண்டை சத்தம், வாக்குவாத சத்தம் அல்ல, தர்க்கத்தின் சத்தம் அல்ல, எப்ப பார்த்தாலும் புலம்புகிற சத்தம் அல்ல. நம்முடைய குடும்பங்களுக்குள்ள ஆண்டவர் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். வேதவசனம் அப்படி சொல்லுதுங்க. துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, ஆனா நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டையோ அவர் என்ன செய்யறாராம்? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும். நீ எங்கெல்லாம் தங்கி இருக்கிறையோ அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே சுகம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே இடத்துல பிசாசு என்ன செய்வான்? நிறைய இழப்புகளை தருவான். ஆனா இழப்புகள்ல கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து விடுவார். ஆமா, அதான் ஆண்டுடைய வார்த்தைங்க. பாருங்க, யோபுவோட புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே 1ஆம் அதிகாரத்தில் அவனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது. அதனாலதான் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும், ஆனா இங்க ஆரம்பம் எப்படி இருந்துச்சா தெரியுமா? எல்லாம் நஷ்டமா இருந்துச்சு. ஊஸ் அப்படின்ற ஒரு தேசத்துல யோபு இருந்தாரு. அவன் பாத்தீங்கன்னா உத்தமனா இருந்தானா. ஆண்டவர் நம்மள உத்தமமா நடக்கத்தை அழைச்சிருக்கிறாரு. சங்கீதம் 119:1 சொல்லி இருக்கு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் நீ எங்க போனாலும் சரி உத்தமமா வாழு, உத்தமமா நட, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமா, கொஞ்சத்துல உண்மையா இருந்த நான் உன்னை என்ன செய்வேன்? அநேகத்துல அதிகாரியா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அந்த மனுஷன் எப்படி இருந்தானா? யோபு 1 எடுத்துக்கங்க. அவன் உத்தமனா இருந்தான், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமா இருந்தான். பாருங்க, இந்த உத்தமனை யாரு பார்த்தா தெரியுமா? இந்த சன்மார்க்கனை, இந்த தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனை யார் பார்த்தா தெரியுமா? 2 பேர் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒன்னு கர்த்தர் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு, இன்னொருத்தன் சாத்தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். நல்லா கவனிங்க, நமக்கு நம்மள 2 பேர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இரவும் பகலுமாக ஆண்டவர் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு? உன் ஜெபத்தை கேட்க, உன்னை கண்ணுறங்காம பாதுகாக்க, உன் தேவையை சந்திக்க, உன்னை இந்த உலகத்துல பத்திரமா நடத்த, நீ விரும்பின சுகவாழ்வு உனக்கு தருவதற்கு, தீமைகளுக்கு விலக்கி பாதுகாப்பதற்காக உன்னே இரவும் பகல் அவர் வாட்ச்மேனா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாம் என்ன தகுதி இருக்கு நமக்கு சொல்லுங்க? நம்ம மேல காவல் வச்சிருக்கிறாரு ஆண்டவர். நம்ம மேல காவல் வச்சு, இதோ இஸ்ரவேலை, இதோ உன் பேரை போட்டுக்கங்க, உன்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்ல தூங்குகிறதும் இல்ல. அவர் உறங்குறதும் இல்ல தூங்குகிறதும் இல்ல. அவர் நம்முடைய வலது வாரிசத்துல நமக்கு நலலா இருக்கிறாராம். பாருங்க, இந்த யோபுவுக்கு தான் என்ன வந்துச்சுங்க? தேவனுக்கு பயந்தவனுக்கு தான் என்ன வர? சொல்லுங்க பாஸ்டர், நான் ரொம்ப ஜெபம் பண்றேன், நான் நல்ல பைபிள் வாசிக்கிறேன், பரிசுத்தமா வாழ முயற்சி எடுக்கிறேன், ஆலயத்துக்கு தவறாம போறேன், என்னுடைய காணிக்க தசம பாகங்களை கர்த்தருக்கு உண்மையா கொடுக்கிறேன், ஆத்துமாதாய ஊழியம் செய்யறேன், இருக்கிற இடத்துல இயேசுவுக்கு சாட்சியா வாழ்றேன். ஆனா எனக்கு தான் பாஸ்டர் சோதனை வருது. உங்களுக்கு தான் வரும், வேற யாருக்கு வராது. ஏன் தெரியுமா? நீங்க தான் யாருக்கு ஆப்போசிட் பார்ட்டி, சாத்தானுக்கு பிடிக்காது.
ஜெபிக்கிறவனை பிசாசுக்கு பிடிக்காது, வேதத்தை படிக்கிறவனை பிசாசுக்கு பிடிக்காது, பரிசுத்தமா வாழுகிறவனை சாத்தானுக்கு பிடிக்காது. ஆனா யாருக்கு பிடிக்கும்? கர்த்தருக்கு பிடிக்கும். ஆமென். கர்த்தருக்கு பிடிக்கும். 2 பேரும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிசாசு உங்களை எங்க விழ தள்ளலாம்னு சொல்லி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா கர்த்தர் உங்களை எப்ப தூக்கி விடலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் ஓடி வந்து காப்பாற்றுவார் நினைக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? நீ என்ன பண்றன்னு பாப்பாரு. அந்த சூழ்நிலையில நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என் மகன் என்னை விட்டு பின்வாங்கி போயிருவாளா, என்னை பிடிச்சுக்கிருவாளா அப்படின்னு சொல்லி கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இல்ல ஆண்டவரே, என் ஜீவன் போனாலும் ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே, கடைசி வரையிலும் நான் உமக்காகவே வாழுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்மள அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். யோபு இப்படித்தான் இருந்தாரு. சோதனை வந்துச்சு பாருங்க, அவனுக்கு என்னெல்லாம் இருந்துச்சா? 7 குமாரர்கள் இருந்தார்கள், 3 குமாரத்துகள் இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அல்லாமல் திரளான பணிவிடைக்காரர் வீட்டுல வேலைக்காரங்க இருந்தாங்க. அதனால அந்த மனுஷன் அந்த தேசத்துல, அந்த ஊத்சு தேசத்துல கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் ரொம்ப பெரியவனா இருந்தானா, பெரிய பணக்காரன், ஆஸ்திக்காரன். வந்துருச்சு, எல்லா ஆசீர்வாதமும் உள்ள இருக்கு, ஃபுல்ஃபில்லா இருக்கிறான், நிறைவா இருக்கிறான். இப்பதான் யாரு கண்ணு வைக்கிறா? பிசாசு. பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. சாத்தான் வாசஸ்தலத்துக்கு விரோதமா பதிவு இருக்கிறான். யாருடைய வாசஸ்தலம் தெரியுமா? நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமா சாத்தான் பதிவிடை செய்து அங்க பதுங்கி கிடக்கிறானா. வாசப்புள்ளே உட்கார்ந்துருப்பானா. பாருங்க, கர்த்தர் நம்மளை பாதுகாக்க எப்படி பாதுகாப்பாரா? பறந்து காக்கிற பட்சியை போல அவர் நம்மளை பாதுகாப்பாரு. அங்க பாருங்க, அடுத்த வார்த்தைகளை பாருங்க. நீங்க இவன் எல்லாம் இவ்வளவு ஆசீர்வாதங்களும் இவனுக்கு இருந்தது. அப்படி இருந்த பொழுது என்ன நடந்துச்சுன்னா பாருங்க, இது 6வது வசனத்தை படிப்பா. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியிலே வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். பாருங்க, சர்ச்சுக்குள்ள பிசாசு வருவானா? வரமாட்டானா? எங்க ஜெபம் பண்ணீங்களோ அங்கதான் வருவான். இயேசு 40 நாள் பாஸ்டிங் எடுத்தாரு, அங்கதான வந்தா. இங்க கர்த்தருக்கு முன்னாடியே வந்து நின்ட்டான். அவருக்கு முன்னாடியே வந்து நின்னா நம்ம முன்னாடி வந்து நிக்க மாட்டானா? அந்த அதிகாரத்தை அவன் பெற்று இருக்கிறான் ஆண்டவர்கிட்ட, அதை எடுக்கலன்னு ஆண்டவர். புரியுதா? அங்க முன்னாடி நிக்கிறான். அந்த கொஞ்சம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறான்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்துல அப்படியே தான் வேலையை சேட்டையை பண்ணிக்கிட்டே தெரியுறான். அங்க நிக்கிறான். எதுக்கு நிக்கிறான் தெரியுமா? அவன் உள்ளத்தை அவனை புரிஞ்சுக்கிட்டாரு ஆண்டவர். நீ எதுக்கு இங்க வந்திருக்கிறன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, நீ எதுக்காக இங்க வந்திருக்கிற இந்த கூட்டத்துல அப்படின்னா அவன் என்ன நினைச்சு வந்திருக்கிறானா, நீ எங்க இருந்து வர்றப்பா அப்படின்னு கேட்கிறான். கர்த்தர் கேட்கிறாரு அவனை. சாத்தானும் கர்த்தரும் பேசிக்கிறாங்க. பூமி எங்கும் உலாவி ஏன் சுத்திட்டு வர்றேன் அப்படின்னா, தேவனுடைய புள்ள யாரு நல்ல கர்த்தருக்கு பயந்து வாழ்றாங்க, ஜெபிக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, பரிசுத்தமா ஜீவிக்க நினைக்கிறாங்க, ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்றாங்கன்னு நினைக்கிற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பார்த்துக்கிட்டே தெரிகிறான். அதான் நம்ம பேதுருல வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க, விழித்திருங்கள், ஏன்னா உங்க எதிராளியாகிய பிசாசானவன் எவன் அவன் விழுங்குறாவோன்னு வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி திர்றான்னு சொல்லி போட்டிருக்கு. இங்க ஆண்டவர் இங்கே 1வது அதிகாரத்திலே பாக்குறோம், அவன் பூமி எங்கும் உலாவி திரிகிறானா. திடீர்னு ஒத்தக்கடையில இருப்பான், திடீர்னு மதுரையில ஃபுல்லா டவுனுக்குள்ள சிட்டிக்குள்ள தெரியுமா, திடீர்னு அமெரிக்காவில இருப்பான், திடீர்னு ரஷ்யாவில இருப்பான். அவனால எல்லா இடத்துல என்ன செய்ய முடியும்? சுத்த முடியும். ஏன்னா அவன் ஆவியா இருக்கிறான். நம்முடைய கர்த்தரும் ஆவியான தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம கர்த்தருக்கு ஈடாக அவனை ஒருபோதும் மதிப்பிடக்கூடாது. அவன் தோற்று போனவன், அவன் தோற்று போனவன். இனிமே அவனுக்கு என்னல்ல, எந்த நமக்கு விரோதமா அவன் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவனுடைய தலையை நசுக்கி விட்டார் சிலுவையில. இங்க பாக்குறான், நீ எப்படிப்பா என்னப்பா என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி தெரிந்து வருகிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவன் சொன்னானா? அவன் சொல்லல, சுத்தி திரிந்து வர்றேன்னு சொன்னான். ஆனா அவன் சொல்லல. ஆனா கர்த்தர் அவன் சிந்தையை புரிஞ்சு சொல்றாரு, என் தாசனாகிய யோபு மேல நீ கவனம் வச்சையோ, என் பிள்ளை மேல நீ உன் கண்ணை வச்சையோ அப்படின்றாரு.
யோபு அவனுக்கு பிடிக்கல. ஜெபிக்கிறவனை யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. ஆலயத்துக்கு வர்றவங்களை சாத்தானுக்கு பிடிக்காது. ஆண்டவருக்காக பயபக்தியா வாழ்றவனை சாத்தானுக்கு பிடிக்காது. அப்ப யாருக்கு பிடிக்கும்? கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்குறோம், என் தாசனாகி யோபுவின் மேல கவனம் வச்சையோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய. நம்மள ஆண்டவர் பார்த்து சொல்லணும், எப்பா இவன் ரொம்ப பரிசுத்தவான், இவன் தேவனுக்கு பிரியமானவன், இவன் உத்தமமானவன், இவன் ரொம்ப நீதி உள்ளவன் அப்படி நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லணும். ஆபிரகாமை பார்த்து சோதனையினுடைய முடிவுல சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். அதே மாதிரி நம்மளையும் கூட நம்முடைய சோதனைகள் எல்லா முடிவுலையும் நம்மளை பார்த்து சொல்லணும், நீ தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், நீ உத்தமமானவன், நீ எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் நம்மளை என்ன செய்யணும்னா அவர் நம்மளை சொல்லணும். இப்படிப்பட்டவங்களை நீ கவனமா இருந்தியோ அப்படின்னு கேட்கிறார் கர்த்தர். வாசிங்க, சொல்லணும். அவன் எப்படி குற்றம் சாட்டலாம் பாருங்க. சும்மாவா அவனுக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு நீங்க அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சுத்தி வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க. அவன் கைகளின் கிரியை நீங்க ஆசீர்வதிச்சீங்க, அவனே வாயிலிருந்து உளறிட்டான். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை இல்ல, சாத்தானே வாயிலிருந்து சொல்றான். கர்த்தர் உங்களை சுத்தி, உங்க வீட்டை சுத்தி, உங்க வேலையை சுத்தி, உங்க குடும்பத்தை சுத்தி வேலி அடைச்சு வச்சிருக்கிறாருங்க. ஆமென். வேலி அடைச்சிட்டாரு. நான் இப்ப என்ன செய்ய முடியாது? உள்ள தொட முடியாது. அதனாலதான் அவன் உங்களுக்கு பயந்து நடக்கிறான். அவன் கையிலோட கிரியையெல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்க. அவன் சம்பத்து அவன் வர 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 வந்து பார்த்தா பெருகிக்கிட்டே இருக்கிறான். அவருக்கு நீங்க பயந்து வாழ்ந்தீங்கன்னா பெருகி கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே நாட்டப்பட்டு இருக்கிறவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில செழித்திருப்பார்கள். அப்ப சொல்றாரு, நீங்க கையோட கிரியை ஆசீர்வதிச்சிட்டீங்க, சுத்தி வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க, நான் எப்படி அவனை தொட முடியும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மட்டும் அவனை தொட்டு பாருங்க, அதெல்லாம் எடுத்துருங்க. நீங்க எப்படி? நீங்க அந்த வசனத்தை படிங்க. உம்முடைய கையை நீட்டி யார தொட சொல்றான்? யார தொட சொல்றான்னா கர்த்தரை தொட சொல்றான். நீ எல்லாத்தையும் தொட்டு அதெல்லாம் எடுத்துருங்க. அப்ப உங்களை அவன் தூசிக்க ஆரம்பிச்சிருவான். ஆண்டவரா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே சவால் விடுறான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவனுடைய இதெல்லாம் எடுத்தாரா? நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்க மட்டுமே செய்வார், அவர் எடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுக்க மட்டும்தான் செய்வார். சொல்லுங்க எல்லாம் வாயில, ஆண்டவர் எனக்கு கொடுக்க மட்டும்தான் செய்வாரு, எடுக்க மாட்டாரு. ஆனா சாத்தான் அப்படி இல்ல, அவன் ஆசை காட்டி எல்லாத்தையும் கொடுப்பான், கொடுத்து புட்டு வேதனையும் சேர்த்து தருவான். அதான் சொல்லி இருக்கு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் என்னைக்குமே கொடுத்துட்டாருன்னா அதை எடுக்கவே மாட்டாரு. விளங்குதா? எடுக்கவே மாட்டாரு. ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? நான் என் பிள்ளைக்கு கொடுத்துட்டேன். எப்படின்னா, நீங்க வாயில ஊட்டிட்டீங்க சாப்பாடு, அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, நம்ம நிறைய தடவை சின்ன பிள்ளைல விளையாடுவோம் தெரியுமா? என்னுடைய மிட்டாயை நீ சாப்பிட்டுட்ட, கக்கி குடு சொல்லுவோமா இல்லையா? வாயிலிருந்து கக்கி குடுன்னு சொல்லுவோம். சொன்னது மட்டும் இல்ல, அவன் கக்கலன்னு வச்சுக்கோங்க, வாயிலிருந்து அவன் துப்பி கொடுக்கலன்னா விரலை விட்டு அவனுடைய பாத்தீங்கன்னா கடவாய்க்குள்ள உள்ள விட்டு என்ன செய்வான், அந்த சாக்லேட்டை தோண்டி எடுத்துருவோம். அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதைத்தான் பிசாசு செய்யறான். ஆனா கர்த்தரோ கொடுத்துட்டாருன்னா அவர் எடுக்கவே மாட்டாரு. கொடுத்துட்டாருன்னா எடுக்க மாட்டாரு. அதனால என்ன பண்றாருன்னா, என் பிள்ளைய போய் என்னைய தொட சொல்றியா? நீ வேணா என் பிள்ளைய தொட்டு பாருன்றாரு. என் பிள்ளைய நீ தொட்டு பாரு, ஆனாலும் அவன் உத்தமத்துல உறுதியா நிப்பான்றாரு. ஆண்டவர் சவால் பண்றாரு. பாருங்க, அவனுக்கு அந்த வார்த்தையை படிங்க. புறப்பட்டு போனான்னு பாக்குறோம். எதுக்கு புறப்பட்டு போனான் தெரியுமா? போய் அவனை சோதிக்க. நல்லா கவனிங்க, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, சாத்தான்
கோதுமைய சொலகுனால புடைக்கிற மாதிரி. எப்படிங்க? சொலகுல கோதுமை எப்படி புடைப்பாங்கன்னு சொல்லுங்க. கோதுமை எப்படி புடைப்பாங்க? இப்படி. அந்த கோதுமை என்ன ஆட்டம் ஆடுது பாருங்க. நீங்களும் நானும் தான் அந்த கோதுமை. விளங்குதா? விளங்குதா? சொல்லுங்க. பிரச்சனை, போராட்டம், அவமானம், நிந்தனை, நெருக்கம், பாடு, அவமானம் எல்லாம் வந்து அப்படியே இப்படி படைக்குது. கோதுமையை சொலகுனால படைக்கிறது மாற சாத்தா அவங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கிட்டான் என்கிட்ட. ஆனா நான் விசுவாசம் ஒளிஞ்சு போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். ஆமே. ஆண்டவரே, எத்தனைதான் சோதனை, எத்தனைதான் போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே, என் விசுவாசம் எனக்குள்ள ஒளிஞ்சு போகாம எனக்காக வேண்டிக் கொண்டீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது. ஆமே. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் சாத்தானை ஜெயித்திடுவோம். விளங்குதா? திருடன் யாரு? சாத்தான். அவன் எதுக்கு வர்றான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். ஆனா ஆண்டவர், அதுல 2 பேருடைய பார்வை நான் சொன்னேன். ஆனா ஆண்டவரோ நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் என வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பரிபூரணமான ஆசீர்வாதங்களை, நன்மைய, சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்தாரு. ஆனா திருட்டு பைய சாத்தான் நம்ம கரங்களில கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை எப்படி பறிக்கலாம், எப்படி இவங்களை கண்ணீருக்கு உட்படுத்தலாம், எப்படி இவங்களை நஷ்டப்படுத்தலாம், எப்படி இவங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தலாம்னு சொல்லி கங்கணம் கட்டி அலையிறான். அப்படி போய் என்ன பண்ணா தெரியுமா? அங்க பாக்குறான். அங்க என்ன செய்யுதுன்னு தெரியுமா? அவனுக்கு ஒரு செய்தி வருது. யோபு உட்கார்ந்து இருக்கிறப்ப ஒரு செய்தி வருது. திருடர்கள் எல்லாம் வந்து உடைய மந்தையின் மேல விழுந்து ஆடுகளை எல்லாம் வெட்டி போட்டுட்டு போயிட்டாங்க, ஒட்டகங்களை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. செய்தி வந்த உடனே யோபு உடனே ஐயோ அப்படின்னு அழுகல. என்ன செஞ்சான் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு செய்தி வருது. உன்னுடைய குமாரரும் குமாரத்திகளும் வீட்டுல திராட்சை ரசம் குடிச்சு அவங்க தங்க சந்தோஷமா இருக்கிற சமயத்துல 4 பக்கமும் வந்து பார்த்தா ஒரு காற்று அடித்து 4 பக்கத்துல இருந்து சுவர் அவங்க மேல விழுந்து 10 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யோபு இப்படி இருந்திருப்பாரு. அந்த மனநிலையை கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்களா? எல்லாத்தையும் யோபுங்க இழந்துட்டான். என்ன சொன்னா தெரியுமா? கடைசியா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இங்க கர்த்தர் எடுக்கல, கர்த்தர் கொடுத்தான்றத உண்மை. ஆமென். கர்த்தர் கொடுக்க மட்டும்தான் செய்வார், கர்த்தர் எடுக்க மாட்டார். எங்க அப்ப அதெல்லாம் எடுத்தவன் யாருன்னா அந்த திருட்டு பையன் சாத்தான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நீங்க தேவனை எந்த சூழ்நிலையிலும் குறை சொல்லாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால இன்றைய சூழ்நிலையை பார்த்து நாளைக்கு வரப்போற ஆசீர்வாதத்தை தயவு செய்து உங்க வாயினால கெடுத்து போட்டுறாதீங்க, இழந்து போயிடாதீங்க. இன்றைய சூழ்நிலை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும், மாறி போயிடும். ஆமென். பிரச்சனை எப்படிப்பட்டது தெரியுமா? காணல் நீரை போன்றது. ரோட்ல தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும், ஆனா மாறிடும். பிரச்சனை எப்படிப்பட்டது தெரியுமா? புகை மாதிரி. இன்னைக்கு நம்ம பக்கத்துல புகை அடிச்சுக்கிட்டே இருக்கோம், கொஞ்ச நேரம் காற்று அடிச்ச உடனே அந்த புகை அது தன்னால ஓடி போயிடும். விளங்குதா? அதனால பிரச்சனையை கண்டு மனம் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு முடிவு வரையிலும் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை எண்ணி கர்த்தரை துதித்துக் கொண்டிருங்கள். அவரை பற்றி குறை சொல்லாதீர்கள். ஆண்டவரை பற்றி குறை சொல்லாதீங்க. அவர் யோபுவை பற்றி யோபு தன்னுடைய வாயினால பாவம் செய்யலையா? ஒரு சின்ன சோதனை வந்த உடனே ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏன் அங்கலாய்க்கிறீங்க, முறுமுறுக்கிறீங்க, கேள்வி கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் அனுமதித்திருப்பார். இங்க பாக்குறீங்க, எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யல, தேவனை பற்றி குறை சொல்லல அப்படின்னு. நீங்க யோபு 1-2 அதிகாரங்களை வீட்டுல போய் உட்கார்ந்து வாசிங்க. கடைசியா ஆண்டவர் முடிவை எப்படி கட்டளையிட்டார் பாருங்க. கிளைமாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க எல்லாரும், கிளைமாக்ஸ் முக்கியம். ஒரு படம் ஓடுதுன்னா
படத்தோட கடைசிதான் முக்கியம். ரொம்ப முடிவு எப்படி இருக்க போகுது? நீதிமானுடைய முடிவு சமாதானம். ஆமென். நீ செம்மையானவனை பார்த்துரு, அவனுடைய முடிவு சமாதானம். நம்முடைய முடிவு எல்லாம் சமாதானம் தான். யோபு 42வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் போது கிளைமாக்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் என்ன 42 படிப்பா. கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஒரு காலத்தை வைத்திருந்தார். ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அதின் காலத்துல எல்லாத்தையும் நேர்த்தியா செய்து முடிப்பாரு கர்த்தர். அதனால நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படி சொல்லணும். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்லணும். இங்க கவனிச்சீங்களாங்க? ஒரு ஆடு செத்து போச்சே, கவலைப்படாதீங்க. யோபுவுக்கு முன்னிருந்ததை பார்க்கலும் எல்லாம் சொல்லுங்க, இரட்டத்தனையாய் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் சொல்றாரு. நம்பிக்கையுடைய சிறைகளே, ஆண்டவர் மேல நம்பிக்கையோட இருக்கிறீங்களா? உங்க இருதயத்துல நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்க, ஆண்டவர் பக்கமா திரும்புங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம். பாசிப்பா, இரண்டத்தனையாய் அவனுக்கு கொடுத்தார். இழப்பு நஷ்டம் எல்லாம் வந்தப்பெல்லாம் சொந்தக்காரனெல்லாம் போயிட்டான். இப்ப கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லா பேரும் வந்து ஒட்டிக்கிட்டான். உங்ககிட்ட பணம் வரும் பொழுது, உங்ககிட்ட செல்வமும் ஆஸ்தியும் வரும்போது எல்லாரும் வந்து ஒட்டிக்கிறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் இல்லாட்டி என்னைய விட்டு வெட்டிட்டு போகாதவர் கர்த்தர். கூடவே கடைசி வரைக்கும் அவர் இருக்கிறவர். ஆமா, நம்மகிட்ட கர்த்தர் ஒட்டிக்கிட்டே இருந்தா போதும், நாம கர்த்தரோட ஒட்டிக்கிட்டே இருந்தா போதும், மத்த எல்லாம் தன்னால வந்து ஒட்டிக்கிறோம். ஆமென். நீங்க கர்த்தரோட ஒட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களோட ஒட்டிக்கிட்டே இருக்கிற வாழ்வு வாழ்ந்தீங்கன்னா, மற்றதெல்லாம் உங்களை வந்து ஒட்டிக்கிற. புரியுதா? வாசிங்க. எல்லாத்தையும் இரட்டிப்பா கொடுத்தாருல. 7 பாருங்க. கர்த்தர் முன்னிலைமையை பார்க்கல அதிகமா ஆசீர்வதிச்சாரு. அவனுக்கு 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகம், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரர், 3 குமாரத்திகள். அங்க 10 பிள்ளையை தான் கரெக்டா கொடுத்தாரு. 10 தானே இழந்தான், அங்க 10 பிள்ளை போதும்டாட்டாரு ஆண்டவர். 20 கொடுக்கல, அதை மட்டும். சோத்திரம். விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி மனைவி, அதே மனைவி தான். நான் நினைக்கிறேன் அதே மனைவியை கர்த்தர் மனம் திரும்ப செய்து அங்க கொண்டு வந்திருக்கலாம். இங்க வேற ஒரு மறுமணம் முடித்தான்னு சொல்லப்படல. விளங்குதா? இதெல்லாம் வந்தப்ப அவன் மனைவியும் சேர்ந்து என்ன செய்வாங்க? வந்திருப்பாங்க, என்னைய மன்னிச்சிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, அநேகர் வந்து உங்களிடம் ஒட்ட போறாங்க. ஆமா, இங்க பாருங்க, எல்லாம் வந்துச்சு. தேசத்துல எங்கு யோபுவோட பிள்ளைகளை மாதிரி அழகான பெண்கள் காணப்படலையா? அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களா? ரொம்ப அழகா இருந்தாங்களாம். அழகி போட்டிக்கு விட்டா யோபுவோட பிள்ளை தான் ஜெயிச்சிருப்பாங்க இல்ல? ஆனா அவரு உடம்பு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? சாத்தா எப்படி ஆக்கிட்டான் தெரியுமா? அப்படியே சுரண்டி புண்ணு, அப்படியே எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடை பூச்சி அப்படியே இந்த புழுதி மாதிரி ஒட்டி இருக்குமா, அடாடையாவும். அதுல பாத்தீங்கன்னா பூச்சிகள் அப்படியே வெளியே வருமாங்க, அருவருப்பா இருக்குமா, உடம்பெல்லாம் நாருமா, பக்கத்துல போக முடியல. ஆனா இப்ப அவனுடைய சரீரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரமாக மாற்றினார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க பலவீனமான சூழ்நிலையில, நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம். ஆனா நீங்க கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து, கர்த்தரை நம்பி நீங்கள் செபித்து அவரை அண்டிக் கொள்ளும் போது உங்கள் சரீரத்தை அவர் ஆரோக்கியமானதாக மாற்றுவது மட்டுமல்ல, ஆண்டவர் உங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். இங்க அவனுடைய பிள்ளைகளை அழகு பிள்ளைகளாய் கொடுக்கிறார். கோணவாயா கொடுக்கல, கண்ணூர் சைஸா கொடுக்கல, கை காலூர் சைஸா கொடுக்கல. ஆண்டவர் அழகான பிள்ளைகளை தருகிறார். ஆமென். நம்முடைய பிள்ளைகளும் இருதயத்திலும் சரீரத்திலும் அழகாக இருப்பார்கள். பார்க்கிறோம். அடுத்து காணப்படவில்லை அவர்கள் தகப்பன். சரி, ஓகே. இதற்கு பின்பு சொல்லுங்க எல்லாரும், எத்தனை தலைமுறை?
4 ஜெனரேஷன். சொல்லுங்க, 45 50 வயசு ஆச்சு அப்படின்னா இன்னொரு 5 வருஷத்துல 50,000, பாதி வயசு கடந்துருச்சு அப்படின்னு சொன்னா என் மனைவி சொல்லாங்க 3/4 வயசு கடந்தாச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், நான் 100 மாதிரி கணக்கு போட்டேன். அல்லேலூயா. கர்த்தரால அந்த உலகத்துல ஆசீர்வாதமா நம்ம வாழுவோம்னு நம்புவோம். கர்த்தரால சுகத்தோட இருப்போம்னு நம்புவோம். அவனை பத்தி போட்டிருக்கு 140 வருஷம் உயிரோட இருந்து 4 தலைமுறை பிள்ளைய கண்டானா. ஆமென். அதான் வசனத்துல போட்டிருக்கு, நீ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய்னு சொல்றாரு. ஆமென். அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு ஆசீர்வாதம். 4 தலைமுறை பிள்ளைகளை பார்க்கிறான். முதல் தலைமுறை போய் அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, 4 தலைமுறைகள். ஏசப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆயுசு நாட்களை கொடுங்க. யோபு நெடுநாள் இருந்து பூரண ஆயுசுள்ளவனாய் மரித்தான். நீங்களும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எப்படி இருப்பீங்க? நல்ல பலத்தோட, நல்ல சுகத்தோட, நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல திடகாத்திரமா ஆண்டவருக்காக வாழ்ந்து நீங்க பூரண ஆயுசுல கர்த்தரிடத்துல செல்லுவீங்க. அதான் வசனம் சொல்லுது, தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே நாம் கர்த்தரிடத்திலே சேருவோம். அப்ப என்ன செய்யணும்? துவக்கத்தை பார்க்காதீர்கள். துவக்கம் அற்பமா தான் இருக்கும், நஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கும், போராட்டங்கள் அவமானங்கள் நிறைந்ததா இருக்கும். இப்ப சூழ்நிலையை பார்க்காத. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இப்ப இருக்கிற பிரச்சனை, இப்ப இருக்கிற போராட்டம் ஒரு புகையை போல, காணல் நீரை போல சீக்கிரமாய் கடந்து போய்விடும். அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதிக கனமான நித்திய மகிமையை நமக்கு உண்டாக்க போகிறது. அதனால சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாக போகிறது. சொல்லுங்க, எனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இயேசு தரப்போகிறார். நம்புறீங்களா? இயேசுவே எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. யோபு எல்லாவற்றையும் இழந்தானே, ஆனால் அவன் ஆண்டவரை இழக்கவில்லையே. எந்த சூழ்நிலை வந்த பொழுதிலும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தானே, ஆண்டவரை பற்றி குறை சொல்லவில்லையே, தன் வாயினால் பாவம் செய்யவில்லையே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துங்கள், செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்துல ஆண்டுடைய உயர்வுகளை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.